திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளில் ஒன்றான எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுகிறது. நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவருமான முகமது முபாரக் நன்னிலம் தொகுதிக்கான சிறப்பு தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். ஆரம்பமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற முகமது முபாரக் என்கிற எனக்கு இந்த தொகுதியை உண்மையிலே நானிலம் போற்றுகிற ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவதற்காக இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் உண்மைக்காக உழைக்கிற, இந்த தொகுதியினுடைய மாற்றத்திற்காக உழைக்கிற எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக நான் வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நான் வெளியிடுகிற இந்த தொகுதிக்காக வேண்டி வெளியிடுகிற 5 தங்க திட்டங்கள் என்கிற பெயரில் நான் வெளியிடுகிற இந்த திட்டங்கள் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை உண்மையிலேயே நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற நீர்வளம், அதுபோல நிலவளம், மனித வளம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு முன்மாதிரியான ஒரு வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாற்றி காட்டுவதற்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். குறிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற திட்டங்களை வழிமொழிந்து அதிலிருந்து அடிப்படையாக எடுக்கப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில என்னவெல்லாம் செய்தால் இந்த தொகுதி முன்னேற்றிட முடியும், இந்த தொகுதியினுடைய விவசாயிகளுடைய வாழ்வை முன்னேற்றிட முடியும், இந்த தொகுதியில வாழுகிற மாணவ மாணவியுடைய எதிர்காலத்திற்கு நம்மால் என்ன செய்ய இயலும், அதுபோல இந்த தொகுதியினுடைய முக்கியமாக இருக்கிற ஆன்மீக தலங்களை எவ்வாறு நல்ல முறையில் புனரமைத்து அதை ஒரு சுற்றுலா தலமாக, ஒரு வழிபாட்டு தலமாக, ஆன்மீக வழிபாட்டு தலமாக கொண்டு வர முடியும் என்பதையெல்லாம் யோசித்து நான் இந்த 5 திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். அப்படி நான் முன்வைத்திருக்கிற இந்த 5 திட்டங்களும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வரவிருக்கிற 5 ஆண்டுகளில் தமிழக அரசினுடைய எல்லா விதமான உதவிகளையும் பெற்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்கிற ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறும் என்கிற நம்பிக்கையில் அதற்கான எல்லா முயற்சிகளையும் 100% எடுப்பேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியும் கொடுத்து இன்றைக்கு அந்த 5 தங்க திட்டங்களை நான் அறிவிக்கிறேன். குறிப்பாக இந்த தொகுதி என்பது நன்னிலம் சட்டமன்ற தொகுதி என்பது அது விவசாயிகள் அதிகமாக வாழுகிற, விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் அதிகமாக நடைபெறுகிற தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. எனவே விவசாயிகளுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி நான் முன்மொழிகிற முதல் தங்க திட்டம் என்பது விவசாயிகளுடைய தோழனாக நான் எப்பொழுதும் இருப்பேன். விவசாயிகளின் தோழன் என்று சொன்னால் 1990 மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த தன்னுடைய ஆட்சியின் பொழுது விவசாயிகளுக்காக வேண்டி இலவச மோட்டார் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இலவச மின்சார திட்டத்தை அறிவித்தார். அப்பொழுது அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாம் அதெல்லாம் சாத்தியப்படுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை வருமே என்று அச்சப்பட்ட பொழுது இல்லை, நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்கின்ற உறுதியில அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார். அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தினால் 16 லட்சம் விவசாயிகள் அன்றைக்கு பலனடைந்தார்கள். எனவே பொருளாதாரத்தை பற்றி கவலை இல்லை, மாறாக விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றுகிற வகையில் நிச்சயமாக திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அதே வழியை பின்பற்றி தான் இன்றைக்கு நான் விவசாயிகளுடைய தோழனாக நான் பல்வேறு திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பாக உள்ள சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது முதலாவதாக நெல் கொள்முதல் நிலையங்களை இந்த தொகுதி முழுவதும் நான் அமைத்து தருவேன். குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியோடு, அது ஒரு காங்கிரீட் தளத்தோடு, மேலே நெல் மூடைகள் எல்லாம் மழையிலால் நனைந்து விடாதவாறு சுற்றுச்சுவரோடு ஒரு அடிப்படை ஆன வகையில் அங்கே நெல் கொள்முதல் நிலையங்கள் அவசியப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலத்தில் ஒரு ஒன்றியத்திற்கு ஒன்று என்கின்ற அடிப்படையில் இங்கே 4 மிக முக்கியமான நெல் கொள்முதல் நிலையங்களை, அதிலும் அடிப்படையான தரமான அந்த அந்த அடிப்படை கட்டமைப்புகள் கொண்ட நெல் கொள்முதல் நிலையங்களாக இந்த நிலையங்கள் செயல்படும். இரண்டாவதாக
இங்கு ஒரு விவசாயத்தினுடைய அடிப்படை அறிவு இருக்கிற, விவசாயத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்கிற ஒரு சூழல் இந்த தொகுதியிலே இருக்கிறது. எனவே ஒரு விவசாய கல்லூரியை நான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் வெற்றி பெற்ற பின்பு நிச்சயமாக கொண்டு வருவதற்காக வேண்டி என்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் நான் செய்வேன். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தொகுதி என்பது விவசாயிகளுக்கு எவ்வளவு, விவசாயத்திற்கு எவ்வளவு பெயர் போனதோ அதுபோல ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக தலங்களுக்கும் பெயர் போன ஒரு பூமி. நிறைய சிவாலயங்கள் அதிகம் இருக்கிற தொகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. எனவே ஆன்மீக தலங்களுக்கு வருகிற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஆனால் அதற்கான ஒரு அடிப்படையான அவர்கள் வந்து சென்று வழிபடுவதற்கு தேவையான வசதிகள் குறைவாக இருக்கிறது. எனவே ஆன்மீக தலங்களுடைய பழைய பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக தலங்களை எல்லாம் மீண்டும் அதிலே புனரமைப்பதற்காக வேண்டி, அது சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்காக வேண்டி, அதே போல ஆன்மீக பயணிகள் வந்து செல்வதற்கு தேவையான எல்லா விதமான தரமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நான் செய்து தருவேன். மூன்றாவதாக, பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கு ஏற்றாற் போல பல்வேறு வசதிகளை ஆன்மீக தலங்களில் செய்து தருவதற்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன். அந்த வகையில் நான் ஆன்மீகவாதிகளுடைய நண்பன். மூன்றாவதாக, நான் கல்வியாளர்களுடைய சகோதரனாக இருக்கிறேன். குறிப்பாக கல்வி என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு இருக்கிற மக்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு தேவையான கல்லூரி வசதிகள், பள்ளி வசதிகள் இங்கே குறைவாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த தொகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து கேட்பது ஒரு நர்சிங் கல்லூரி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் பிரச்சாரத்திற்கு செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு நர்சிங் கல்லூரியை நான் அமைத்து தருவேன் என்று சொல்கிறேன். எனவே வரவிருக்கிற இந்த 5 ஆண்டுகளிலே நான் பொறுப்பேற்ற உடனேயே ஒரு நர்சிங் கல்லூரியை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். அதுபோல மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பெண்களுடைய கல்வியிலும் அவருடைய முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்துகிற அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு இருக்கிறது. அந்த வகையில் நான் சட்டமன்றத்தில் அதற்காக குரல் எழுப்பி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நான் செய்வேன். நான்காவதாக, நான் ஆரோக்கியத்தினுடைய சிநேகிதனாக இருக்கிறேன். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. இங்கே நல்ல நிலவளம் நீர்வளம் இருந்தாலும் கூட ஆரோக்கியத்திற்கான, அதாவது நோய் வந்தால் அதை வந்து சரி செய்வதற்கான, வைத்தியம் செய்வதற்கான, மருத்துவம் செய்வதற்கான மருத்துவமனைகளுடைய இது வந்து குறைவாக இருக்கு. எனவே மருத்துவமனைகளை இங்கே இந்த பகுதியில் நன்னிலம் பகுதியில் செயல்படுகிற அரசு மருத்துவமனைகளுடைய தரம் உயர்த்தி திருவாரூருக்கோ கும்பகோணத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இல்லாதவாறு இந்த பகுதியிலேயே அதனை தரம் உயர்த்தி இந்த பகுதியினுடைய மக்கள் பயன்பெறுகிற வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு சேர்ந்து ஒரு எமர்ஜென்சியான மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். ஐந்தாவதாக, உள்கட்டமைப்புக்காக உதவி செய்கிற ஒருவனாக நான் இருப்பேன். இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சென்று பார்த்தால் உள்கட்டமைப்பு வசதிகள் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை அமைச்சராக இருந்தும் கூட இந்த தொகுதியை வந்து அவர் கைவிட்டு விட்டார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பொறுப்பேற்ற காலத்திலே தான் 15 ஆண்டுகள் பின்தங்கி போயிருந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் வந்து சீர்குலைந்து போயிருக்கிற நிலையில ஏறத்தாழ ஒரு 60-70% உட்கட்டமைப்பு வசதிகளை, சாலை வசதிகளை, குறிப்பாக கிராமப்புறங்களை ஒருங்கிணைக்கிற சாலை வசதிகளை முதலமைச்சருடைய கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் வந்து அங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள். நபார்டு வங்கியின் கீழ் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல பல திட்டங்களின் மூலமாக அங்கு இருக்கிற திமுகவினுடைய ஒன்றிய கவுன்சில் உறுப்பினர்கள், திமுகவுடைய பேரூராட்சி, அதே போல ஊராட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அதற்கான முயற்சிகளை எடுத்து இந்த கட்டமைப்புகளை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் வருகின்ற 5 ஆண்டுகளும் மிகச்சிறப்பான முறையில் நான் மேற்கொண்ட 5 தங்க திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஒருவனாக நான் இருப்பேன். மீண்டும் ஒரு முறை சொல்லி காட்டுகிறேன், விவசாயிகளுடைய தோழனாக நான் இருப்பேன். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். இரண்டாவதாக, ஆன்மீகவாதிகளுடைய நண்பனாக நான் இருப்பேன். அதற்கு தேவையான முயற்சிகளை எடுப்பேன். மூன்றாவதாக, கல்வியாளர்களுடைய சகோதரனாக நான் இருப்பேன். இந்த பகுதியினுடைய மக்கள் கல்வி பெறுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன். நான்காவதாக, ஆரோக்கியத்தினுடைய சிநேகிதனாக ஆரோக்கியம் மேம்பட இந்த தொகுதி மக்களுக்கு எல்லா விதமான மருத்துவ அடிப்படை கட்டமைப்புகளை செய்து தருவதிலே நான் முக்கிய ஒரு பங்களிப்பேன். ஐந்தாவதாக, உள்கட்டமைப்பிற்காக வேண்டி உதவி செய்கிற ஒருவனாக நான் இருப்பேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வெற்றி பெற்றவுடன் இந்த மக்களுடைய இருந்து, இந்த மக்களில் ஒருவராக இருந்து, அவர்களுடைய பிரச்சனை என்னவோ அவை அனைத்தையும் உணர்ந்து
அந்த பிரச்சனைகளில் நான் ஒருவனாக, பிரச்சனையிலிருந்து வெளிவந்து பேசுகிற ஒருவனாக இல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒருவராக நான் இருந்து அவருடைய உணர்வுகளை, அவருடைய உரிமைகளை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன். எனக்கு எதிராக போட்டியிடுகிற அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர் இந்த தொகுதியை பற்றி, இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 25 வருஷம் இந்த தொகுதியோடு இருந்தால்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். நான் வந்து 10 நாள் கூட ஆகல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நான் சென்று வந்து விட்டேன். எல்லா மக்களையும் நான் உணர்வுபூர்வமாக பார்க்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லா மக்களுக்குமாக பணி செய்கிற எனக்கு இது ரொம்ப எளிதானது. மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது எனக்கு ரொம்ப எளிதானது. இதுக்கு 15 வருஷம் 20 வருஷம்லாம் தேவையில்லை. அவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தால் போதும். அந்த மனப்பாங்கு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறப் போகிற, இறை உதவியால் வெற்றி பெறப் போகிற வேட்பாளராக இருக்கிற நான் இந்த மக்களுக்காக 100% உழைக்கிற ஒருவனாக நிச்சயமாக இருப்பேன். எனவே இந்த தொகுதியுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் 100% உதயசூரியன் சின்னத்திற்காக, உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு இந்த மக்கள் 100% வாக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் லைட்டா வெளியிட்டுமா? எல்லாரும் வெளியிட்டு அப்படியே ஒரு போன்